வெற்றிமாறன் அண்ட் நெல்சன் அந்த காம்போ. எனக்கு இப்போ அண்ணனும் சிம்பு சாரும் வேட்டை மன்னன் டேஸ்ல இருந்து நான் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரேமில் ஒன்றா நிற்கிறதே எனக்கு பயங்கர ஆக்ஷனும் இருந்தது, சாருக்கான அந்த மாசும் இருந்தது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் கூட அந்த பைக் டிராவல் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த ஜேர்னியே எனக்கு வந்து லைஃப் லாங் மெமரி தான் அப்படின்னு. ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே எவ்வளோ சீரியஸான படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபார் அ சேஞ்ச் why don't you do something fun, commercial? அப்புறம் பார்த்தா விடுதலை ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சார் எப்போ வருவீங்க? ஆமா, நான் தான் ப்ரோமோலே சொல்லியிருந்தேன். அப்படி கடையை சாத்து வந்து சட்டரிக்கல என் கழுத்து மாட்டினுக்கிறத பற்றி யோசிச்சிருந்துருக்கலாம். இவரை பற்றி நான் சிம்பிளா ஒன்னே ஒன்று மட்டும் நான் சிம்பிளா சொல்லிடவா? எனக்கு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுறீங்களா? ஏதோ ப்ரூஃபோட வர போறாரு. இவர் யார், இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படிங்கறத வந்து இப்ப எப்படி இருக்காரு, ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாரு, எல்லாமே இந்த ஒரு போட்டோல தெரிஞ்சிடும். ஆமா ஆமா, பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. உங்க கிரியேட்டிவிட்டியை கட்டுப்படுத்துறாங்களோ? இப்ப பாத்தீங்களா அமாவாசை ரிலீஸ் அன்னைக்கே அப்படி ஆகும். How happy are you to associate with Mars? இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, ஷேர் பண்ணதில்லை. நான் வந்து சரவண மீனாட்சியில் வந்து ஃபர்ஸ்ட் சரவண மீனாட்சிலையா? அப்போலேருந்தே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் எப்படி வந்த? ஃபர்ஸ்ட் ஷூட்டுக்கு போய் பார்த்த செலிபிரேட்டா கவின் சார். இந்த பையனை போட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருப்பா. மேடம் இன்னொன்று ஒரு இருக்கு, நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன், அதே ஆடியோ லான்ச்சர் சொல்லிக்கிறேன் மேடம். அப்புறம் ஆடியோ லான்ச் நடக்குமா? 10 years I've seen him struggling a lot. நான் பார்க்கும்போதெல்லாம் ஜாலியா தான் இருந்திருக்கான். ஒரு இடத்துல நான் பார்த்திருக்கேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. Sir made it a bigger film. So I think that's Vikarnan's blessings. Yeah, 10 years of pain. சென்சாரே இல்லாம சென்சாரே பண்ண முடியாதபடி இந்த படத்துல நல்லவனே இல்ல. அப்ப இவன் நல்லவனே இல்ல அப்படி சொல்ல வரீங்களா? The good people have shades of grey, okay, and the grey people have shades of good. இதுக்கு தான் ஒரு படிச்சவங்க வேணுங்கிறது. குட்ல கிரே, பேட்ல black என்னதுடா அது? Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட the much awaited மூவியான மாஸ்க் டீம் இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். First of all, so happy to see you guys, and வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு அழகான ஒரு த்ரில்லர் ஜானர் ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு we are very happy. To kickstart with, I really wanted to ask each and everyone, what was the first thoughts? Sir வந்து அவரோட ப்ரொடக்ஷனை ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது what was your first thoughts? நான் தான் ப்ரோமோலே சொல்லியிருந்தேன், அப்படி கடையை சாத்து வந்து சட்டரிக்கல என் கழுத்து மாட்டின்னு இருக்குது, அதை பற்றி யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இதிலே சொல்லியிருந்தோம்ல. அது நான் சும்மா ஜாலியாக சொல்லியிருந்தது. மற்றபடி அதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து சார் அந்த ஸ்டேஜில் தெளிவாக சொல்லியிருப்பார் இல்லையா? யா, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க. பிகாஸ் நீங்கள் சொல்லுங்கள் மேம். 2 பேரும் வாங்கி தராங்க. எல்லாமே உங்களுக்கு தான். எனக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்கான காரணம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் அந்த காரணம் இட்ஸ் நாட் இன் த லிஸ்ட். ஸோ இட் டிசன்ட் பாதர் மீ. பட் இன் மெனி வேஸ் அப்பார்ட் ஃப்ரம் it has nothing to do with our film, but I think what he was actually worried about and talking about is the loss of creative freedom that filmmakers are facing, and that's one of the reasons. So adukko indha padathuko sambandhame illa. ஆக்சுவலி இந்த சென்சர்ஷிப் பத்தி அப்புறமா பேசலாம் அப்படின்னு நானே இருந்தேன். சார் நீங்க சொல்லுங்க, இந்த ஷட்டிங் டவுன் ஆஃப் ஏமா ஆரம்பிக்கும் போதே நீ அதுல இருந்து கடையை சாத்துறது ஆரம்பிப்பியாமா? அனௌன்ஸ்மென்ட்ல வந்தது நல்லா இருந்ததே அப்படினு. இல்ல, நான் சாத்த கூடாதுன்னு ஒரு கூழாங்கல் வச்சிட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர். ஆமா, இவ்வளவு பெரிய கூழாங்கல் வச்சிட்டு தான் வந்திருக்கேன். Yes, obviously when there is a lot of hindrance in creativity, people will take a call, and we'll make sure that he will not take that call. Yes. நீங்க 2 பேரும் எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நம்மளோட எந்த ஒரு முடிவுனாலையும் அது நல்லதோ கெட்டதோ
அந்த நல்லது மற்ற எல்லாருக்கும் போய் சேருதுன்னா பரவாயில்ல, அதோட கெட்டது மற்ற எல்லாருக்குமே போகுது, இல்லை அந்த பாதிப்பு நம்மளை தாண்டி வேற யாருக்காவது போகுதுன்னா அது யாராக இருந்தாலுமே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இல்லையா? மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆள் தான் எல்லாத்தையுமே தாங்கிக்கணும் அப்படின்னா மேபி ஓகே, அது ஃபைன். அதனால இன்னொரு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஓகே, அப்படியா கூட அது இருக்கலாம்னு நான் அப்படி நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். நீங்க எதாவது ஆட் ஆன் பண்ணணும்? அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, சரி, ஓஹோ, ஓகே. அந்த மாதிரியா? இல்ல, இல்ல, ஒரே கொஸ்டின் 5 பதில், எது நல்லா இருக்கோ அதை மட்டும் இல்ல எடுத்துக்கிட்டு. இல்ல 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 சரி, ஓகே. ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னது வந்து நீங்க கூட கேட்டீங்களே, என்ன இது நெல்சனிஸா இல்லையா அப்படின்னு மாதிரி ப்ரோமோ. கேட்கும். ஆமா, வெற்றிமாறன் அண்ட் நெல்சன் அந்த காம்போ, பிகாஸ் ஒரு பக்கம் நெல்சனிஸ்ன்ட்டு ஒரு பக்கம் இவரோட ப்ரொடக்ஷன்ல இருந்தாலுமே அரசன்ல வந்து அவர் வரதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க 2 பேர் அந்த பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு யார் எனக்கு சார் சொன்னார், அண்ணன் சொன்னார் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த மாதிரி நாளைக்கு இந்த ஷூட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. எனக்கு அது பயங்கர எக்ஸைட்டடான மூமெண்ட். ஏன்னா எனக்கு இப்போ அண்ணனும் சிம்பு சாரும் ஃப்ரம் வேட்டை மன்னன் டேஸ்லேருந்து நான் அந்த ஃபுட்டேஜெல்லாம் பார்த்து எனக்கு அந்த ட்ராவல்லாம் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரேமில் ஒன்றா நிற்கிறதே எனக்கு பயங்கர இதுவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா அந்த ப்ரோமோலையுமே அதில் ஒரு ஆக்ஷனும் இருந்தது, சாருக்கான அந்த மாசும் இருந்தது, இந்த சைடு நெல்சன்னாவோட அந்த குவக்கு அந்த காமெடி அதுவுமே எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு அது ஓகே, இவங்க 2 பேரும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதே செம சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆமாம். நெல்சனிஸ் ப்ரோமோ ரிலீஸ், ஆ, அது அதை பத்தி சொல்லவே இல்லையே. எங்க ப்ரோமோவா? ஆமா, அது இப்போ நெல்சனிஷா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அது இருந்துச்சுன்னா இப்போ ஓகே. அதனால தான் இப்போ ஒருவேளை அது இல்லைன்னு சொல்லி நம்மள ஏதாவது கள்ள கொண்டு அடிச்சாங்கன்னா அதனால தான் ஃபர்ஸ்ட் நாங்களே அதை சொல்லிட்டோம். நெல்சனிஷா இருந்தா கலாய்க்க மாட்டாங்க, நெல்சனிஷா இருந்தா மன்னிச்சு இருந்தா விட்டுருவாங்க பரவாயில்ல. அப்படின்னு. அப்போ மன்னிச்சு விட்டாங்கன்னு எடுத்துக்க வேண்டியது. ஓகே, இவர்கிட்ட கேட்கணும், அதுல வர மாதிரி ஏதாவது கேமியோ பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இல்ல அவர் சொன்னது தான் கேமியோன்றது இல்ல அட்லீஸ்ட் வாய்ப்பு ஆக்டிங். கேட்குறவங்க ஆமா. பண்றது இல்ல, அதுக்கு பேர் வாய்ப்பு. ஆமா. ஸோ கேமியோன்றது as in like எல்லாருக்கும் you're தெரிஞ்சவங்க acting. பண்றது. இப்போ வந்து இவர் போய் வேற படத்துல பண்ணாருன்னா கேமியோ, மேம் ஆமா. வந்து வேற படத்துல பண்ணாருன்னா அது ஆமா, கேமியோ. ஆமா. எனக்கு கிடைச்சா அது வாய்ப்பு. வாய்ப்பு. அதான். சோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா ஆக்டிங்க்கு? சாருக்கு ஒரு 400 days நான் வந்து டேட் அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் இல்லங்க, I want to make acting. films. I want Oh, to you want to direct make films. films. Yeah, I want to direct films. ஓகே. திஸ் கொஸ்டின் டு ஆண்ட்ரியா மேம். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த கான்சர்ட்ஸ் அப்படின்னாலே வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஆண்ட்ரியா தான் மேம் அப்படின்ட்டு. ஸோ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் கான்சர்ட்ஸ் அண்ட் சாங்ஸ் அண்ட் யுவர் வாய்ஸ். ஸோ யா, அது நான் பர்சனலாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ கான்சர்ட்ஸ் அப்படின்னும்போது லைவாக நீங்கள் ஆடியன்ஸை வந்து பார்ப்பீங்கல்ல, லைவாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களோட அந்த ரிசெப்ஷன் இருக்குல்ல, கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். அதுதான் பெஸ்ட் ஃபீலிங் இன் த வேர்ல்ட். There's no greater drug than being on stage. எல்லார்கிட்டயும் சொல்றேன், being on a set actually ரொம்ப போர். சாரி, பயங்கர போர். போர் அடிக்குதுன்னு போர், பயங்கர போர். பிகாஸ் ஃபில்ம் மேக்கிங் இஸ் சச் அ ஸ்லோ டீடியஸ் ப்ராசஸ். அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கு, ஸ்டேஜ்ல இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அந்த கிக், அந்த ஹை வேற எங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பா. And what you give to the audience, you get 100 times back. That's the beauty of it. ஸோ அஃப்கோர்ஸ் மாஸ்க் பற்றி நீங்கள் 2 பேர் அமைதியாகவே இருக்கீங்க. டு கிக் ஸ்டார்ட் ஆரம்பிங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ டு அசோசியேட் வித் மாஸ்க்? மாஸ்க் பற்றினா நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன். பட் மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா டார்லிங்ட்ட நான் ஒரு 2 years பிஃபோரே வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் சீனியர் நான் தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது கேஷ் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு டார்லிங் எதாக இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என் படம்லாம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் திரும்பி வரும்போது அதே நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணார். இட்ஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் ஸ்கிரிப்ட் நான் படிச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக படிச்சிட்டேன். ரொம்ப பிடிச்சி தான் அந்த கண்டென்ட் நான் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் எனக்கு விக்கே நான் வந்து ஒரு 10 years தெரியும். ம் ஸோ அப்போலேருந்தே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் ஒன்றாவே. அப்புறம் எப்படி வந்த? பிளடி பேகர் மூலியமா அப்படியே வந்துட்டேன் எங்கேயோ. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கவினாவோட பிளடி பேகர்லேயும் நடிச்சேன். ஆமாம். அப்புறம் எப்படி வந்த? நீங்கள் ஸ்டோரி நரேஷனுக்கு போயிருப்பீங்கல்ல, லைக் இவங்கள தான் மைண்டில் வச்சுட்டு போயிருப்பீங்க. எப்படியாச்சும் இவங்க ஓகே பண்ணணும் அப்படின்ட்டு நரேஷனில் நீங்கள் காட்ட என்னென்னலாம் பேசுனீங்க, அது அந்த மெமரிஸ் கண்டிப்பாக. இல்ல நரேஷன்ல ஐ டோன்ட் நோ எனி ஆஃப் தெம் பர்சனலி இல்லையா. ஓகே ஸோ ஓகே. எப்படியாவது இந்த கதையை ஓகே பண்ணி
கூடிய முடி கல்ல வச்சிடணும் அப்படின்றது தான் பிளான். மேம் கிட்ட போனேன். ஃபஸ்ட்டு மேம் கிட்ட தான் கதை சொன்னேன். அண்ட் இட் டிட் கோ டு அதர் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். அண்ட் தென் மேம் மேட் சார் டு ரீட் த ஸ்கிரிப்ட். தென் ஐ மெட் த சார். Everything else followed. And that's how I met brother. Okay. That's how I met brother. And sir gave a narration. And then நான் அவரை போய் மீட் பண்ணிவிட்டு I gave a whole narration and everything happened. And everything fell into place. Yes, it did, yes. Yes. நீங்கள் ரெண்டு பேரும் அந்த நரேஷன் கேட்டும்போது பிகாஸ் உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு யூனிக் இது என்னென்னா எல்லா படமே தனித்தனியாக தெரியும். அது வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகாத கேரக்டர் நத்திங். ஸோ ரொம்பவே சூஸியாக அழகாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்கிரிப்டை கேட்ட உடனே நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கேட்டீங்க. So it came to me via another producer. And as you know, it happens with a lot of films. They are not able to make the film. So again in it. But in the மாதிரி genre, in the மாதிரி, quirky films, நிறைய நான் பார்த்ததில்லை, especially in Tamil. And I was also toying with the idea of being an actor producer at that time. Because I felt actor-ஆல இவ்வளோ தான் பண்ண முடியும், ஆனால் ப்ரொடியூசரால் இவ்வளோ பண்ண முடியும். You have so much more creative power and control in a film. So I mentioned it to Vetri sir because we had done Manushi and Anil Mellai Panithuli, ரெண்டு பயங்கர சீரியஸான படம். அவர் வேறு விடுதலை 1 and 2 பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து நீங்கள் எப்போவுமே எவ்வளோ சீரியஸான படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, for a change, why don't you do something fun, commercial? சும்மா போய் சொன்னேன். And he liked it because maybe for him also, நான் சொல்கிற மாதிரி லைக் கிரிக்கெட் விளையாடுறவங்க அப்பப்போ பேட்மிண்டன் போய் விளையாடுவாங்க அந்த மாதிரி, ஜஸ்ட் ஒரு குட்டி சேஞ்ச். அதே தான். And then he got very excited about it and he brought Kavin on board. இல்லை, he narrated to you itself. Oh, okay. Yeah. Okay. So for some reason this script and the idea really excited him. And I think Vikarnan owes me because Yes. because You made it happen. ஆமா, Yes. maybe the film was meant to happen this way, in the varila, because if it had not happened this way, it could have been a very different No, but film. It was when I wrote, it was Tabu ma'am. பாத்தீங்களா? And then it was you. இல்ல இல்ல இல்ல, I'm talking about sir's contribution. Yes, yeah. I think we are very lucky that because sir was so excited about this film, he gave a lot of his creative inputs and the film has benefited because of it. Yes. So everything happens for a reason. Absolutely. So அதுதான். நீங்க சொல்லுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சார் ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதை சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்தார். சார் ஒரு கதை ஒன்று சொன்னார், நல்லா இருந்துச்சு. ரெண்டும் வேற வேற கதையா? அதே கதை தான். ஓகே. ஆனால் சென்சாரே இல்லாமல் சென்சாரே பண்ண முடியாதபடி ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னாப்புல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும்போது அங்கேயே நான் ஒரு சென்சார் ஒன்று பண்ணேன். ஸோ விகர்ணன், இதெல்லாம் நம்ம சென்சார் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இந்த படத்துக்கு நான் வரேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெலிவிஷன்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா, எல்லா ஆடியன்ஸும் முக்கியம் அப்படிங்கிறதுனால ஒரு படம். ஏன்னா இதில் முக்கியமாக கமர்ஷியலாக எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த மற்ற சில எக்ஸ் ஃபேக்டர்ஸ்னால அதை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையுமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்புறம் சாரும் சொன்னார், எல்லாரோட ஐடியாஸும் கரெக்டாக இது பண்ணி அப்புறம் வந்து பார்த்தா இவர் எடுத்துகிட்டு வந்த இவர் மெயினாக இவரை பற்றி நான் சிம்பிளாக எப்படி ஒன்றே ஒன்று மட்டும் நான் சிம்பிளாக சொல்லிடவா? எனக்கு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுறீங்களா? இந்த வர ஏதோ ப்ரூஃபோட வரப்போற. அதாவது ஆஃபீஸ், இது வந்து படத்தோட ஆஃபீஸ். ஓகே. ஒரு டைரக்டர் அவங்களோட ரூம்ல ஒரு ஃபோட்டோ இன்ஸ்பிரேஷனுக்கு எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லையா? இவர் யார், இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கறத வந்து இப்போ எப்படி இருக்காரு, ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாரு, எல்லாமே இந்த ஒரு ஃபோட்டோல தெரிஞ்சிடும். ஆமா ஆமா ஆமா, பாத்துக்கோங்க. நைஸ், குட் ஒன். இது புரியலையா உங்களுக்கு? படம் ரிலீஸ்க்கு அப்புறம் புரியும்.
தெரியாது ஓ தெரியாதுல்ல, தெரியாது. நடிக்கிறாரு. இப்போ வாங்கிக்கோங்க, ப்ராப்பர்ட்டியோட வேலை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. அதுதான் சொல்லாத. அதாவது அமாவாசை வந்தப்ப இருந்தது, அமாவாசை சோழர் பரம்பரையோட எம்எல்ஏவா மாறினது மாறினதுக்கு முதற்கொண்டு அந்த டிரான்சிஷனோட ஒருத்தன் வந்து தன்னோட வாழ்க்கையோட இன்ஸ்பிரேஷனாவே ஒருத்தர் எழுதிட்டு வாழ்ந்துட்டு இருக்காப்லன்னா அது வந்து எங்க டைரக்டர். ஏங்க நான் இன்னமும் போஸ்டர்லாம் யோசிச்சேன், இது சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் படமும் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்க வெற்றி பெறணும்னு மை பெஸ்ட் விஷஸ்ங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஓகேவா? அடுத்த படம் ஆபீஸ்ல போட்ட மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் வெற்றி சார் ஒரு நரேஷன் உங்களுக்கு அவர் தான் பண்ணாரு. ஸோ அது சார் ஒரு ஓவரால் ஐடியா வந்து ஒரு ½ அன் ஹவர் மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மெயினோட அந்த க்ரக்ஸ் மட்டும் ஒரு ½ அன் ஹவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு சொல்லும்போது சார் அவ்வளோ எக்ஸைட்டடாக சொன்னார். எனக்கு என்ன ஃபஸ்ட்டு மீட்டிங் இப்போ தான் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட பேசினாலே சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி போகும்போது அவரும் எக்ஸைட்டடாக அந்த கதையை சொல்லும்போது எனக்குமே சார் வாயில் ஒரு கதை கேட்டுட்டோமே, இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு ஹாய் தானே சொல்லிட்டு போக வந்தோம் அப்படின்னு நான் அந்த ஃபீலிங்லேருந்தே வெளியில் நான் வரல. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் எவ்ரி திங் ஃபாலோ இன் பிளேசஸ். ஆமாம், அஃப்கோர்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த காமனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எல்லா படத்துலையுமே நம்மளுக்கு ஒரு டேக் ஹோம், நம்ம பத்திரமா ஒரு மெமரின்னு ஒன்று வச்சுருப்போம்ல, இந்த படத்தில் ஒரு பெஸ்ட் ஆஃப் மெமரி நான் எப்போவுமே லைஃப் லாங் நான் எனக்கு மெமரி நான் இப்போ சொல்லிடுறேன். நான் ரீசெண்டாக ஒரு சார் கூட அந்த பைக் ட்ராவல் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த ஜேர்னியே எனக்கு வந்து லைஃப் லாங் மெமரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த என்டையர் ஜேர்னி, ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா அப்பப்போ சார் வருவார், எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு அப்படியே வந்து அந்த சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மேற்பார்வையாக பார்த்துட்டு ஓகே எல்லோரும், ஏன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு படம் நம்ம இப்போ இது வந்து ஒரு முக்கியமான சில இந்த சீன்ஸ்லாம் இருக்கும், நிறைய க்ரௌடு ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் முக்கியமாக சார் வந்து பார்த்து எல்லாமே கரெக்டாக, எல்லாமே பசங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படிங்கலாம் கரெக்டாக இது பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா விடுதலை ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விடுதலை 2 இல்லையா, வரல. அவர் போயிட்டு அங்கே போயிட்டாரு. இங்கே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி சார் எப்போ வருவீங்க. ஆமாம், அப்புறம் இங்கே வந்து அவர் பயங்கர ஜாலியாகிடுவார். அவர் இப்போ மேம் சொன்ன மாதிரி தான், அங்கே அவருக்கு அவ்வளோ சீரியஸான அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு இங்கே வந்தாலே இப்போ ஒரு 3 நாள் கோமாளிங்களை பார்க்குற மாதிரி எங்களெல்லாம் பார்த்தா, இவனுக்கு என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அதுதான் எங்களை அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் எல்லாமே யாருக்கா யூஸ் ஆனால் ஓகே. அந்த மாதிரி இங்கே வந்து அவர் ஜாலியாக இது பண்ணிட்டு போவார். ஜாலியாக இல்லை அப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க, சார் இவ்வளோலாம் சிரிச்சு நாங்கள் பார்த்ததே இந்த செட்டுக்கு தான். அப்படியா? அதை பார்த்தீங்களா, சாரை சிரிக்க வச்ச பெருமை மாஸ் டீமே சேரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஓகே, கவின் சொல்லியாச்சு, நீங்கள் எல்லாரும் டு ஸ்டார்ட் ஆஃப் நீங்கள் சொல்லுங்கள் பெஸ்ட் ஆஃப் மெமரி. அது நிறைய இருக்குது ஆக்சுவலாக கவின் சார் கிட்ட இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, ஷேர் பண்ணதில்லை. ஆனால் நம்ம வந்து சரவண மீனாட்சியில் வந்து ஃபஸ்ட்டு சரவண மீனாட்சிலையா என்ன சொன்ன ஆடியோவில் அப்போ சொல்லலான்றதுக்காக நான் இருக்க ஒரு நிமிஷம். சரவண மீனாட்சி ஸ்கூலில் எதுவும் படிச்சுட்டு இருந்தியா? 2014 நான் வந்து சரவண மீனாட்சியில் வந்து உங்கள் கூட ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ணே இது எப்படி தெரியுமா இருக்கு, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். அன்னைக்கு சதீஷ் அண்ணா கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்படியா? வேட்டையனா பண்ணும்போது நான் வந்து ஒரு ரோல் எப்படி மறந்தேன், எல்லாமே மேக்ஸிமம் இல்லை எனக்கு நானே மறந்துட்டேன். நானே வந்து அவ்வளோதான் அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? அதனால வந்து நான் எங்கள் ஊரெல்லாம் பயங்கர ஃபேமஸ், ஏன்னா என்ன தெரியுங்கிறதுனால அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அதான் நான் ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு போய் பார்த்த செலிபிரிட்டா கவின் சார் தான் அப்போதைக்கு. இந்த பையனை போட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருப்பா. எவ்வளோ பழைய ஆளு தானே, எல்லாம் புரியலையே. நீ முதல்ல இந்த கதை எழுதும்போது எந்த வருஷம் நான் எடுக்க வாங்க இருந்தப்போ? 81. அதுக்கப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஸ்பெஷல். நான் இது வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லலான் இருந்தேன். இங்கே பரவாயில்ல அங்கேயும் திருப்பி சொல்லுவோம். அப்புறம் மேம் வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் நான் வந்து 5ஆவது வருஷனோ 6ஆவது வருஷனோ படிச்சிருந்தேன் கதையில். அப்போது வந்து சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் இருக்க போகுதுன்னு நினச்சா மேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இந்த கேரக்டர் இன்னும் அவர் நல்லா பண்ணிட்டார், இது கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க, இது கொஞ்சம் சொல்லிட்டு ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது. எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமான்னே தெரியல எனக்கு. எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் இன்னொன்று ஒரு இருக்குது, நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன், அதே ஆடியோ லான்ச்சர் சொல்லி. ஆக்சுவலாக அவரு சொல்லிடுறாங்க மேடம், ஆடியோ லான்ச் நடக்குமா அங்கே மைக்கு தருவாங்க சொல்லிடுவோம். எனக்கு மைக்கு தருவாங்களா தெரியாது. அது வந்து ஒரு நான் முன்னாடி ஒரு படம் மதிமாறன் பண்ணதில் வந்து நான் டெபியூட்டன்ட் ஆக்டர், பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்டருக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாமினிஸ் அவார்ட்லாம் கிடைக்கல, நாமினிஸ் பார்ட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிருந்தேன்.
பட் எங்கள் எல்லாம் பெரிய ஆளாக இருந்தாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு வந்து அங்கே நம்மளுக்குலாம் அதெல்லாம் நம்ம பஸ்ஸில் வர்றாள், நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுன்னு தெரியல. அப்போ திடீர்னு மேடம் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு வந்து என்னை ரெகனைஸ் பண்ணி என்னை இன்ட்ரோ பண்ணி இவர் ஆர்டிஸ்ட்டு, இவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, மாஸ்கில் வந்து என் கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிவிட்டு அவங்க பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் சர்வைவ் பண்ணி அங்கேருந்து வந்து தப்பிச்சிட்டேன். மேடம் இப்போவுமே அந்த என்ட்ரி எனக்கு ஞாபகம் இருக்குது மேடம். நான் எவ்வளவு அந்த இடத்துல எவ்வளோ பதறி இருந்தேன் நீங்கள் வர்ற வரைக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆக்சுவலாக. கண்டிப்பா. அதுக்கப்புறம் டார்லிங் சொன்ன மாதிரி டார்லிங் என்கிட்ட ஒரு 5வது வெர்ஷனோ 6வது வெர்ஷனோ என்கிட்ட காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இது எத்தனாவது வெர்ஷன் எனக்கு படத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாமே அதோட அப்கிரேட் வெர்ஷனாகவே தான் இருக்குது. ஸோ சென்சார் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வெர்ஷன்லாம் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அதான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி அதை இப்போ வரைக்கும் ஒரு மைண்டில் அதெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இருக்கு நான் சொல்லிட்டேனே, நான் மாஸ்கோட விக்கர்னோட செகண்ட் நான் பயங்கரமா அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கு. ஒவ்வொரு டைலாகுக்கும் சார் இது வேணுமா அப்படின்னு திரும்பி கேட்குற அளவுக்கு நாங்கெல்லாம் ஒரு பதட்டத்திலே இருக்கோம். அந்த அளவுக்கு அவரு சென்சார் இல்லனா ஐ திங்க் ஹீஸ் a free அது வந்து நீங்க பேசிக்காவே ஆளே சென்சார் இல்லாத ஒரு ஆள் தான். நம்ம தான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் அப்படியே டீல் பண்ண வேண்டியது. ஆமா, உங்க கிரியேட்டிவிட்டியை கட்டுப்படுத்துறாங்களோ. இப்ப பாத்தீங்களா அமாவாசை இது ரிலீஸ் அன்னைக்கே அப்படி ஆகும். பாதி சேர்ல உட்கார்ந்து so sweet மேம். நீங்க மாஸ்க் பியூட்டிஃபுல் மெமரி, டேக் ஹோம் ஒரு குட் மெமரி. ஆக்டர் ப்ரொடியூசராக இருக்கும்போது பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் வரவே வராதுங்க. ஓகே, அது ஒரு உண்மை, ஒரு fact. படம் ரிலீஸ் ஆகுதா, அப்பா ஃபைனலி அந்த ஃபீலிங் தான் வருது. இட்ஸ் திஸ் இஸ் மை, how do I say, it's my first time. And I have so much respect for producers now, really, because in film industry generally very rarely things will go according to plan. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கஷ்டத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. இல்லனா தபுக்கு எழுதின ஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட வருமா? உண்மைதான். சோ எதுமே பிளான் பண்ணி போகவே நான் ஏர் ரோல்ல நீ யாருக்கு சொன்னேன்னு கேக்கலையே. வெயிட் பண்ணு. பஃபர் வேற வெச்சிருப்போம். மார்ச் சொல்றாங்களா, சரி ஜூலை. நான் வந்து எனக்கு தெரியும் நீங்களே ஒரு பஃபர் வச்சிட்டீங்க. அதை தாண்டி போனாங்களே, அதுதான் மாஸ். But finally it is releasing. Yes. So my beautiful feeling will come, I think, on November 22nd, 23rd. நான் எங்கேயோ வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். அப்போதான் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரி இருக்கும். ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கலாமே. அப்போதான் வரும். ரைட். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பியூட்டிஃபுல் மெமரி தான். பெஸ்ட் டு டேக் ஹோம் அப்படினா எதை சொல்லுங்க? I understood collaborative effort. How it would feel when you are heard. And from our super boss, so Vetri sir la irundhu, ma'am la irundhu, brother la irundhu, if we can, அதாவது நம்ம ஓப்பனா இருந்தா எவ்வளோ நல்ல மெமரிஸ் கிடைக்கும். the result irrespective of the result இல்லையா? so if you are going to be open and if you are going to be extremely honest about it, actually you will feel very happy about it. So it was very nice. So it is all a memory every day. நீங்க சொல்லுங்க, ரொம்ப நேரமா சைலண்டா இருக்கீங்க. லைக் கவினா எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா வந்திருக்காரு. மேம் ஆல்சோ ஆல்வேஸ். பட் வெட்டி சாரோட ஒர்க் பண்ணதும் இட் வாஸ் அமேசிங். பட் எனக்கு என்னன்னா ஒரு 10 years I've seen him struggling a lot. So him directing was something very beautiful for me. Yeah, him directing was a beautiful memory. So sweet. அவர் ஏதோ சொன்னாரு. கீவேர்ட் ஸ்ட்ரகிள் பண்ணா நான் பாக்கும்போதெல்லாம் ஜாலியா தான் இருந்திருக்கேன். ஒரு இடத்துல நான் பாத்துர்க்கேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. உலகமே அழிஞ்சாலும் அந்த இடம் ஜாலியா மட்டுமே இருக்கும். அப்படி ஒரு இடத்துல தான் விகர்ணன் இருந்தா. அப்படி அவருக்குன்னு ஒன்று அமைஞ்சது பாருங்க. லைக் I don't think he was dreaming of having this kind of cast or crew GV Prakash sir or this kind of mentorship from sir. He enkita varumpodhu it was a very small film. Sir made it a bigger film, you know, and he saw it as a bigger film. So I think that's Vikarnan's good luck and blessings. You should blessings. Yeah, yes. definitely. 10 years of pain. 10 years.
ஸோ ஹாப்பி டு சி ஃபைனலி மாஸ்க் இஸ் ரிலீசிங் அப்படின்போது ஒன் டிஃப்ரெண்ட் ஜானர் நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. டு வைண்ட் அப் நீங்கள் ஒவ்வொருத்தரா அப்படியே ஆடியன்ஸ்க்கு எதானே சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக த்ரில்லர் இல்லை காமெடி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்குள்ளே அடங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு டப்பிங் பண்ணும்போது எனக்கு ஓவராலாக ஃபுல் படம் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான நல்ல ஒரு கமர்ஷியல் படம், எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது, ஃபன்னும் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு இவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணது, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது, அதெல்லாமே எனக்கு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன், இப்போ சிரிச்சா எவ்வளோ சூப்பராக காமாக அழகாக இருக்காங்க, ஆனால் படத்தில் சிரிச்சா டெரராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு 21ஆம் தேதி மறக்காமல் வந்துடும். ஸ்வீட். Watch out for the rivalry actually. ஓகே, யா. So that will be interesting. And yeah, 21st. ஏன்னா அந்த ரைவல்ரியில் மட்டும்தான் தம்பி இருக்கு அப்படி. It's entertaining, it's quirky, it's commercial, and it has a great score. The rest is with the rest of them. நீங்கள் நான் வந்து படத்தில் எவ்வளோ நேரம் இருக்குன்னு 15 வருஷம் நான் இன்னும் பார்க்கல. அதனால இல்ல you are there. ஆனா கம்மியா சொல்லிடு. பதட்டமாவே இருக்கு. அதனால நான் எதா இருந்தாலும் 10 நிமிஷம் இருப்பேன்ல. அதுக்கு மேலே அப்போ அதான் சொல்லிடுறேன். படம் ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே அது கண்டிப்பாக, ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ஒரு விஷயத்தில். உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதுக்கு கேரண்டி. ஸோ ஸ்வீட். I think what he was trying to say is இந்த படத்துல நல்லவனே இல்ல. ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் a reflection of director இல்லைங்களா? அப்ப இவன் நல்லவனே இல்லை அப்படி சொல்ல வரீங்களா? ஒன் லைன்ல சிம்பிளா சொல்லி முடிச்சா. யூசுவலா படத்துல வந்து குட் கை பேட் கை அந்த மாதிரி Yes. இருக்கும். இந்த படத்துல எல்லாருக்கும் ஒரு ஷேட் இருக்கு. ஒரு கிரே ஷேடோட ஒரு சில கிரே ஷேட்ஸ் இருக்கு. Okay, ஓகே, எல்லாருக்கும் இருக்கு. இப்போ ஓவரால் படத்துல யார் நல்லவன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் உங்களுக்கு சேலஞ்ச். நீங்க ஷேட் கம்பேர் பண்ணி மொத்தத்துல இவங்க தான் பெஸ்ட் ஆஃப் தி வர்ஸ்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி. சோ பட் தட் வாஸ் ஹிஸ் வெரி கிளியர் விஷன் ஃபார் தி ஃபில்ம் ஃப்ரம் day one. இஸ் லைக், மேம், ஐ பிலீவ் பீப்புள் கேன் பி பேட் ஃபார் நோ ரீசன். ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன் விக்ரனன் ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்ல மேம், அப்படி இருக்கலாம் மேம். ரொம்ப தெளிவா இருக்காரு. சோ அப்பதான் அவர் என்ன மீட் பண்ணிட்டாரு, இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க விக்ரனன், அவங்களையும் நம்ம இந்த கதையை கொடுத்தீங்க. ஆமா, இல்ல அவர் சொன்ன கதையிலுமே நல்லவங்க இருக்காங்க. அது வருவாங்க. பட் the good people have shades of grey, Okay. and the grey people have shades of good. That's the beauty of the film. இதுக்கு தான் ஒரு படிச்சவங்க வேணுங்கிற. நீங்க மட்டும் எங்களை தனியா விட்டுருந்தீங்கன்னா இப்படி ஒரு பாயிண்டே விட்டுரு போனாங்க. So எல்லா இன்டர்வியூல இதுதான், குட்ல கிரே பேட்ல பிளாக். என்ன தெரியாது, குட்ல குட் இருக்கும், குட்லயும் கிரே இருக்கும். நீங்க எனக்கு அது மட்டும் மெசேஜ் அனுப்புங்க, அத வெச்சு டைப் பண்ணி எல்லா இன்டர்வியூ அதான் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. But yeah, no, the characters are very very different. And அதை தாண்டி we had a great technical crew. RD sir has shot the film in ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. And music, GV Prakash has just like knocked it out of the park. எனக்கு தெரிஞ்சு in his recent albums this is one of the more interesting fresh albums. And yeah, great script writer Mr. Vikarnan. வேண்டாம் No, ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். கண்டிப்பா. so happy to see you guys and all the very best. இந்த படம் வந்து இன்னும் நிறைய சக்சஸ் கொடுக்கணும், and of course நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா போகணும். my best wishes. thank you. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.